வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். பாரி அந்த காட்டில் உள்ள மனிதர்களையும் காட்டையும் விலங்குகளையும் எந்த அளவுக்கு காப்பாற்ற பாடுபடுறாரு அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. வலிமையான ஆயுதங்களை முடிநாகன் குழுவிற்கு வழங்கிய தேக்கன், ஓடுங்கள் அப்படின்னு கத்துறாரு. பாறை புடவுக்குள்ள இருந்த பறவை ஒன்று படபடக்குது. முடிநாகனும் மற்றவங்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன் தேக்கன் சொல்றாரு, ஈன்ற புலி உங்களை விரட்டுது. இருளை கிழித்து விரையும் கால்களின் வேகம் மட்டுமே உங்களை காப்பாற்றும். அந்த எண்ணத்தோட ஓடுங்க அப்படின்னு தேக்கன் சொல்றாரு. தேக்கன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பாறையோட கீழ்ப்புறம் நோக்கி பாஞ்சு ஓடுறாங்க 5 பேரும். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பின்னிரவு கடந்துருச்சு. எவ்வியூருக்குள்ள நுழைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. இரவும் புதிதல்ல, காடும் புதிதல்ல. ஆனா இரவில் காட்டுக்குள்ள பெரியவர்களின் துணையின்றி பயணித்தல் புதிது. காட்டில் கண்களை கட்டி விளையாடும் பேராபத்து நிலத்தில் இருக்கு. அந்த நிலத்தின் வாகும் வடிவும் தெரியாம நடக்கிறது மீள முடியாத ஆபத்தை அடுத்த அடியில் நமக்கு தந்து முடிச்சிரும். முடிநாகன் கொஞ்சம் கூட பயமில்லாம வழி நடத்தி போறான். குறுங்கட்டிக்கு இந்த பகுதியில காட்டை பற்றி நல்லாவே தெரியும். அவன் பெரிய கிழவியோடு சேர்ந்து 2 மாதங்களுக்கு முன்னால இந்த காடு முழுதும் அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். எவ்வியூர்ல இரவுகள்ல ஏற்றப்படும் கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஏத்த மாதிரி நாகக்கழிவும் நச்சு பிசினும் மாத்தி மாத்தி பூசுவாங்க. மழைக்காலத்துல விளக்குகளை நோக்கி எண்ணிலடங்கா பூச்சி இனங்கள் வந்து குவியும். அதை விரட்ட புதிய சேர்மானத்தோட கொம்பன் விளக்க உருவாக்கணும். அதுக்கு மிக அதிக அளவு தேவைப்படுறது செவ்விரியனின் கழிவும் மலைநாகத்தின் கழிவும் தான். அதையெல்லாம் காடுகளுக்குள்ள சேகரிக்கிற வேலைய முது பெண்கள் செய்வாங்க. குறுங்கட்டி தன் கிழவியோட இந்த காடு முழுதும் அலைஞ்சிருக்கிறான். பாறை இடுக்குகளிலும் மரத்தின் ஓரங்களிலும் மக்கிய செத்தைகளுக்குள்ளும் அதை தேடுவாங்க. மண்புழு அளவு கனம் கொண்ட காய்ந்த குச்சி போல கிடக்கிற செவ்விரியனின் கழிவை எடுத்து இச்சி மர பிசினை கலந்து கொம்பன் விளக்கு மேல மெழுகுவாங்க. அந்த சேர்மானத்துல விளக்கின் சுடற்பட்டு கருகி மேலெழும் புகையும் வாசனையும் காட்டின் எந்த பூச்சியும் நெருங்க விடாது. இந்த மழைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே கிழவியோட சேர்ந்து இந்த மலை எங்கும் அலைஞ்சு திரிஞ்சான் குறுங்கட்டி. அதனால அவனுக்கு இந்த காடு ரொம்ப நல்லாவே வசப்பட்டிருந்துச்சு. சிற்றாற்ற கடந்து மேல ஏறின உடனே முடிநாகனை கூட முந்திக்கிட்டு ஓடுறான் குறுங்கட்டி. இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமா ஏந்தி பிடிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுக்குள்ள ஒரு சொல் கூட பேசிக்கொள்ளாத போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு மேல கவனம் செலுத்துறாங்க. எல்லாரையும் ஓட விட்டு கடைசியா வந்துட்டு இருக்கிறான் முடிநாகன். அவனோட கண்கள் விலங்குகள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு துழாவது. பின்னிரவின் சரிபாதி நேரத்துல அவங்க எவ்வியூருக்குள்ள நுழையிறாங்க. பாரியை எழுப்பிட்டு வீரர்கள் சொல்றாங்க, மாணவர்கள் அவசரமா பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. பாரிக்கு காரணமே புரியல. ஆனாலும் அவங்க கிட்ட விளக்கம் கேட்கறத தவிர்த்துட்டு எழுந்து வெளிவாசலுக்கு வரான். மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சிறைத்தபடி கை கால்களை நீட்டி கிடக்குறாங்க. பாரி வந்ததும் சட்டுன்னு எழுந்திருக்க நினைக்கிறாங்க. ஆனா முடியல. 5 பேரையும் பார்த்தான் பாரி. முடிநாகன் மெல்ல எழுந்தான். பேச போகும் வார்த்தை தொண்டை குழிக்குள்ள எவ்வளவு கசப்ப கொட்ட போதோ அப்படின்ற அச்சம் மேல் எழுது. பாரியை எழுப்ப சொல்லி வீரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாலேயே 2 முறை வயிறு குமட்டி வாந்தி எடுத்துட்டான். உதவி செய்ய வந்த இளமனால ஒற்றை சொல்லுக்கு மேல பேச முடியல. ஓடி வந்த களைப்பும் தாகமும் தொடருது. எச்சில் ஊறுறதால கசப்பு நிக்காம சுரந்துகிட்டே இருக்கு. அதையும் மீறி சிறு சொல் பேசினாலே உமட்டலால குடல் வெளிவரத போல அடிவயிறு பிரட்டிக்கிட்டு வரத மாணவர்களால தாங்க முடியல. ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு தான் புரியல அப்படின்னு வீரர்கள் பாரிக்கிட்ட சொல்றாங்க. முடிநாகன் எழுந்து நின்று கசப்ப விழுங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே சொல்றான், தேக்கன் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. முடிநாகனின் முகத்தை உத்து பார்த்தாரு பாரி. ஊறி பெருகிற கசப்பு அவனோட நாக்க பிடுங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த முகம் வெளிப்படுத்துது. தேக்கன் எதுக்காக என்ன அழைச்சிட்டு வர சொல்லணும்? இரவோடு இரவா இவங்களை மட்டும் ஏன் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தரையும் பாக்குறாரு. கை கால்லாம் இழுபட்டு அங்கங்கே ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு.
வழக்கமா காடறிய உள்ள அழைச்சி போய் தான் பயிற்சி கொடுப்பான் தேக்கன். இந்த முறை உள்ள அழைச்சி போகவே பயிற்சி தேவை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டான் போல அப்படின்னு தோணுது பாரிக்கு. கேள்வி கேட்டு இவங்கள மேலும் கசப்பை விழுங்க விட வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்ச பாரி, ஓய்விடுங்க, காலையில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாளிகையை நோக்கி திரும்புறாரு. திரும்பி அவரோட கைய சற்று எதிர்பாராம இறுக பிடிச்சுக்கிறான் முடிநாகன். கூட இருந்த வீரர்களுக்கு என்னன்னே புரியல. முடிநாகனின் கழுத்து நரம்பெல்லாம் விடைச்சி கண்கள் பிதுங்குது. அவனோட தோள்பட்டைகள் ரத்த விலாரா இருக்கு. அவனோட முகம் சொல்ல வர்றது என்னன்னு புரியல. ஆனா மாணவர்கள் ஏதோ சொல்ல போராடுறாங்க அப்படின்றது மட்டும் புரியுது. தேக்கன் முதல் நாள்லயே பயிற்சியை இவ்வளவு கடுமையா ஏன் தொடங்கினான் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே சொல்றாரு. சரி, புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு பாரி. மாணவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வெளியேறி வராரு பாரி. குளிர் நடுக்கம் குறைவாதான் இருந்துச்சு. இருள் மறைய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. சரி, தேக்கன் எங்க வர சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு பாரி. ஆதிமலையில எலிவால் முகட்டுக்கு அப்படின்னு பதில் சொன்னது உளியன். எப்படி இவ்வளவு துணிவு அவனுக்கு வந்தது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது கைகளால தொண்டை குழிய பிச்சு எடுக்கிறத போல நெரிக்கிறான். அதையும் மீறி குமட்டல் வெளி வந்துகிட்டு இருந்துச்சு. பாரிக்கு வியப்பு அதிகமாகுது. பயிற்சியின் முதல் நாளை இரவு முழுதும் ஓடவிட்டு மறுபடியும் அவ்வளவு தொலைவு ஏன் வர சொல்லணும்? பாரி குழம்பிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு. பொழுதாகிக்கிட்டு இருந்தது. மாணவர்களோட பதற்றம் அதிகமாகுது. இவ்வளவு நேரமும் பேசுறத பத்தி நினைக்கவே முடியாம இருந்த ஆயன் சூழலை புரிஞ்சுக்கிட்டு சொல்றான். எதிரிகள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன புன்முறுவலோட அவனை பார்த்தாரு பாரி. தேக்கன் சொன்ன கதைய உண்மைன்னு நம்பி இவங்க எவ்வளவு தொலைவு ஓடி வந்திருக்காங்க. தேக்கனோட பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும். குதிரை பாதைகள் எல்லைப்புற மலைகளுக்கு தான் இருக்கு. எலிவால் முகட்டுக்கெல்லாம் மனிதர்கள் நடந்து போறதே கஷ்டம். முதல் நாளே இந்த கடின பயிற்சியை ஏன் கொடுத்தான் தேக்கன்? அதுவும் 5 பேருக்கு மட்டும். இவங்களை மட்டும் சோதிச்சு பார்க்க சிறப்பு காரணம் என்னவா இருக்கும்? அப்படி நினைக்கும் போதே இன்னொரு யோசனையும் வருது. மற்ற 6 பேரும் எந்த திசை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்களோ? தேக்கனின் நோக்கம் எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும். மாணவர்களை மீண்டும் தேக்கனிடம் கொண்டு சேர்க்கும் வரை நாம் தான் அவங்களுக்கு ஆசானா இருக்கணும் அப்படின்னு மனசுல முடிவு செஞ்சுட்டு மாளிகை விட்டு வெளியேறி வந்தான் பாரி. கூடவே வீரர்களும் வந்தாங்க. பாரி சிரிச்சுக்கிட்டே, ஏன்பா இவங்களே இருள் அப்பி கிடக்குற இந்த காட்டுக்குள்ள தனியா வந்திருக்காங்க, நான் வீரர்களோட போனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. வீரர்கள் அப்படியே நின்னுட்டாங்க. பின்னால வந்துட்டு இருக்கிற மாணவர்கள் இந்த உரையாடலை கேட்கல. எவ்வியூரின் எல்லை தாண்டி காட்டுக்குள்ள இறங்கும் போது மீண்டும் மாணவர்களின் கால்கள் வேகம் எடுக்குது. பாரி அவங்களோட செயல்களை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வராரு. தேக்கன் நடத்தும் இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானதாக மட்டும் தெரியல. சேரர்கள் எப்ப வேணா போர் தொடுக்கும் வாய்ப்புள்ள இந்த நேரத்துல எனக்கு வரும் செய்திகளை விழிப்போடு கேட்டு நான் எப்படி முடிவெடுக்கிறேன்? அப்படி என்னையும் சோதிக்கிறாரா? ஆசானின் மனதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாரி குழம்பிக்கிட்டே நடந்து வரான். பாரி சின்னவனா இருக்கும்போது காடறிய போகும்போது தேக்கனா இருந்ததும் இவரேதான். பகரிய வேட்டையாடி முதன் முறையா தேக்கனாகி மாணவர்களை அழைச்சி போனது அப்போதான். ஒரே காலத்துல தேக்கன் மூலம் மாணவர்களும் மாணவர்கள் மூலம் ஆசானாக தேக்கனும் பயிற்சி பெற்றாங்க. ஆசானுக்கே அது முதல் முறையா இருந்ததால பயிற்சி கடுமையா இருந்துச்சு. அந்த ஆழ்மன பதிவே இப்போதும் பாரிய அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. தேவாங்கு தன்னோட கால்களால பற்றி நிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கூடை முழுவதும் குறுக்கு குச்சிகள் சொருகப்பட்டிருந்தது. சிற்றுருளை போல் நீள் வடிவு கொண்ட ஒரு கூடையில 10 to 20 தேவாங்கங்கள் வரை இருந்துச்சு. ஒன்றின் மேல் ஒன்று அமுங்கி நசுங்கி விடாதபடி குறுக்கு குச்சி கொடுத்து அந்த கூடை பின்னப்பட்டிருந்துச்சு. எவ்வளவு வேகமா ஓடினாலும் எந்த புதருக்குள்ள நுழைஞ்சாலும் தேவாங்குக்கு எந்த சேதாரமும் ஆகாதபடி அந்த கூடைகளை வடிவமைச்சிருந்தாங்க. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவன் காலம்பன். ஆனா அவன் பரம்பு மலையை பார்த்ததே இல்லை. ஆனா பலரும் சொன்ன குறிப்புகளை கொண்டு இந்த திட்டத்தை வடிவமைச்சான். மொத்தம் 30 பேர் வந்திருந்தாங்க. காரமலையின் முகட்டில் 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நடுமலையின் முகட்டுல 8 பேரு, ஆதிமலையின் முகட்டுல 7 பேரு, 5 பேர் மட்டும் கொற்றவை புதர் நோக்கி உள்ள நுழைஞ்சாங்க. வரும்போது யார் கண்ணிலுமே படாம படு வேகமா வந்துட முடியும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. ஆனா தேவாங்க பிடிக்கும் போது காவல் வீரர்கள் பார்த்து விட்டா தப்பி போறது எளிதில்ல. அரம்பு நாட்டு வீரர்களோட ஆற்றல் இணையில்லாதது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனால அங்கங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள வீரர்களோட கூடைய கைமாற்றி எப்படியாவது பரம்பு மலையை விட்டு கீழிறங்கிடணும் அப்படின்றது தான் திட்டம். அவங்க எதிர்பார்த்தது போலவே கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வர்றது வர யார் கண்ணிலும் படல. அங்க காவல் வீரர்கள் இல்லாது இருந்தது அவங்க வேலையை மேலும் எளிதாக்கிருச்சு. தேவாங்க பிடிக்க மூங்கில் குச்சியை வெட்டி முனையில சுருக்கு துணியை சொருகி இருந்தாங்க. நீளமான குச்சிகளை கொண்டு மிக விரைவா அதை பிடிச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா சிறுவர்களை அழைச்சிட்டு கிழவன் ஒருவன் வந்து நிக்கிறத அவங்க கூட்டத்துல ஒருத்தன் பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த சிறுவர்கள் கூட்டம் போயிருச்சு. அப்புறம் எப்படி மீண்டும் கடவின் பின்னால வந்து தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்றது காலம்பனுக்கு புரியவே இல்லை. அவன்தான் முன்னால ஓடிட்டு இருந்தான். தங்களை எப்படி அவங்க கண்டறிஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓடினான். கூடைய சுமந்துட்டு போன ஒருத்தன் மெல்ல முனக தொடங்குறான். என்னால முடியல, சத்தம் மட்டும் வெளிவருது. மத்த 4 பேரும் ஓடுறத நிறுத்தி அவன் கிட்ட வந்தாங்க. அவன் தளர்ந்து கீழே விழுந்தான். என்ன ஆச்சு அப்படின்னு மத்தவங்க விசாரிக்க, கடவின் மறைவிலிருந்து தாக்கியவனோட அடி நரம்புகளை ஏதோ செஞ்சிருச்சு. என்னால கால்களை முன்னகர்த்த முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்டிடுறான். காலம்பன் அவனை தாங்கி பிடிக்கிறான். மத்தவங்க அவன் முதுகுல இருந்த கூடைய கழட்டுறாங்க. நாங்க தோள்கள்ல தாங்கி உன்னை தூக்கிட்டு போயிடுறோம், மனம் தளராதே அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2 பேர் அவனோட கைகளை தங்களோட தோள்கள் மேல போட்டுக்கிட்டு அவன் மெல்ல நடந்து வர உதவி செய்யறாங்க. பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. கதிரவன் கண்ணில் படல. ஆனா காடு முழுதும் ஒளி ஊடுருவுது. தேக்கன் அடர் காட்டுக்குள்ள போகாம வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போறான். அது சற்று அதிகம் தொலைவுதான். ஆனா அடற்காட்டை கடப்பதற்கான நேரத்துல பாதி நேரமே ஆகும். மாணவர்கள் கலைஞ்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நாம் போயிடலாமே அப்படின்ற நம்பிக்கையோட போயிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்துக்குள்ள பாரி வந்து சேர்ந்தா மீதி இருக்கிற 4 பேரையும் எலிவால் முகட்டிலேயே வெட்டி சாய்க்கலாம் அப்படின்ற வெறி ஏறிக்கிட்டு இருந்தது. மாணவர்கள் என்ன சொல்லி பாரியை அழைப்பாங்க? அங்கு கேட்கப்படுற கேள்விகளுக்கு கசப்பை விழுங்கி பதில் சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த எண்ணங்களோட ஓடிட்டு இருந்த தேக்கனுக்கு சிற்றாற்றின் வலது கரையில் சுண்டா பூனை ஒன்று இருப்பதாக 2 நாட்களுக்கு முன் வீரன் ஒருத்தர் சொன்னது ஞாபகம் வருது. நான் இதை அவங்க கிட்ட சொல்லாம அனுப்பிட்டோமே, தீங்கு ஏதோ நேர்ந்திருக்குமோ அப்படின்னு மனம் பதறுது. இந்த நேரத்துல மாணவர்கள் பாரி கூட சிற்றாற்றை கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று மாலை ஓட தொடங்கிய அவங்க இன்னும் நின்ன பாடில்லை. தேக்கன் சொல்லி அனுப்பிய சொல் அவங்கள நிற்க விடாம துரத்துது. மாணவர்களோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் பெரு நடை நடந்து வரான் பாரி. ஒவ்வொருத்தரோட நடையும் வேகத்தையும் கவனிக்கிறான். முடிநாகனின் பாதம் முழுதும் மண்ணை அப்பி இருந்தது. இளமனின் கால் விரல்கள் விரிவு கொள்ளாம இருக்கு. உளியன் தேவைக்கு அதிகமான உயரத்துக்கு காலை தூக்குறான். எல்லாரையும் ஒப்பிடும்போது ஆயனோட நடைதான் சரியா இருந்துச்சு. அதனால மற்றவங்களை விட அவனால வேகமா போக முடிஞ்சது. கால்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வேறுபாடு சொன்ன பாரி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்னோட நடை பற்றியும் கால் அமைப்பை பற்றியும் விளக்க தொடங்குறான். அதை கேட்ட மாணவர்கள் கொஞ்சம் எரிச்சலோட அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு முறை சொற்களாலும் செய்கைகளாலும் சொல்லியும் பாரிய தேக்கனை நோக்கி விரைவா ஓடி வைக்க முடியல. களைப்பா இருந்த தங்களோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தே நடந்து வரான் அப்படின்ற கோபம் எல்லாருக்கும் இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த நிலையத்தான் பாரி கண்களுக்கு அந்த சுருள்வாள் தெரியுது. தலை சாய்த்து உற்று பார்க்கறான். புற்களுக்குள்ளே தடித்த செங்காவி நிற சுருள் தனித்து நிக்குது. அவனோட ஐயம் உறுதியாகுது. அவனை அறியாமலே கால் நிக்குது. சின்னதா ஒலி எழுப்பி மாணவர்களை நிக்க சொல்றான். யாரும் அதை காதுல வாங்கிக்கவே இல்லை. இப்ப பாரி கொஞ்சம் சத்தமா சொல்றான், அங்க நிக்கிறது சுண்டா பூனை, அப்படியே நில்லுங்க. சுண்டா பூனையின் வால் மேல் நோக்கி சுருண்டுதான் இருக்கும். ஒரு போதும் கீழே தொங்காது. அதோட பற்கள் பன்றியின் பற்களை போல இருக்கும். கடவாயில் இருந்து உதடு பிளந்து மேல் நீண்டிருக்கும். மனிதனை அது கடிக்கவே வேணாம், உரசினாலே போதும். வால் கொண்டு சீவி போனது போல ஆயிரும். அது நீளத்திலும் உயரத்திலும் புலியை விட கொஞ்சம் குறைவு. ஆனா வேகமும் தாக்கும் திறனும் புலியை விட அதிகம். சுண்டா பூனையை பார்த்தா புலி ஒதுங்கி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் இதை பார்த்துட்டா அப்படியே நின்னுறணும். அது சில நேரம் பக்கத்துல வந்து முகத்து பார்த்துட்டு போகும். சில நேரம் தொலைவில் இருந்துகிட்டே போயிடும். ஆனா அதை பார்த்த பின்னால ஓட தொடங்குனா அவ்வளவுதான். வேட்டையில இருந்து ஒரு போதும் தப்பிக்க முடியாது. இந்த காட்டுல அதற்கு இணையா ஓடும் இன்னொரு உயிரினமே கிடையாது. அதை பார்த்த கணம் அப்படியே நிக்கிறான் பாரி. மாணவர்கள் நிக்காம நடந்தாங்க.
தொலைவில் செடிகளுக்கு இடையில தெரியும் சுருள்வால அவங்க பெருசா நினைக்கல. பாரிக்கு சின்னதா பதற்றம் வர தொடங்குது. நில்லுங்கள் அப்படின்னு திரும்பவும் கத்துறான். முடிநாகனுக்கு தேக்கன் சொன்னதுதான் நினைவுக்கு வருது. உன் பின்னால் ஈன்ற புலி துரத்துகிறது, அதை நினைத்து கொண்டு ஓடு என்ற வார்த்தைகள் எதிரொலிக்குது. எதையோ விலக்கி சொல்றதுக்காக நிக்க சொல்றான் பாரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எரிச்சலோட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துறான் முடிநாகன். என்ன செய்யற நீ அப்படின்னு பாரி குரல் உயர்த்தி கத்தும் போது மத்தவங்களும் முடிநாகனை தொடர்ந்து ஓட தொடங்குறாங்க. கன நேரத்துல ஏதேதோ நடக்கிற மாதிரி ஆகுது. ஈட்டியே இருக பிடிச்சுக்கிறான் பாரி. அது நமக்கு பக்கத்துல வந்தா வெட்டி சாச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். முன்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னா ஒரு அடி அடிச்சு பாஞ்சு ஓடினாவே போதும், முதுகு கறி எதுவும் மிஞ்சாது. ஏன் இவங்க நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பாரி நினைச்சிட்டு இருக்கும் போது மாணவர்களோட எண்ணம் வேறொன்னா இருந்துச்சு. பதறி ஓட வேண்டிய நேரத்துல நிற்க சொல்லி கத்தும் பாரியின் சொல்ல மறுக்கிறது மூலம் தங்களோட கோபத்தை வெளிக்காட்டுறாங்க. அது இவங்களை நோக்கி வர தொடங்குது. நாம் எவ்வளவு போராடினாலும் அவனுடைய ஓரடி எவன் மீதாவது பட்டா போதும், அவன் சாவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு பாரிய பதற்றம் சூழுது. கன நேரத்துல பாஞ்சு முன்னால போன பாரி முடிநாகனோட கழுத்தை பிடிச்சு இழுத்து விட்டான். அவன் பின்னால சாஞ்ச வேகத்துல மத்த 4 பேரும் மிரண்டு நிக்கிறாங்க. விரல்களை ஓங்கிட்டே அமைதியா நில்லுங்க அப்படின்றாரு பாரி. அவங்க அப்படியே நிக்கிறாங்க. சுண்டா பூனையும் கொஞ்ச நேரம் தொலைவில் இருந்தபடியே பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு பக்கம் போய் மறைஞ்சிருச்சு. அது போனதை பார்த்துட்டு சொல்றான் பாரி. சுண்டா பூனைய பத்தி கேள்விப்பட்டுறாத அவங்களுக்கு அதோட தன்மையை விளக்குறான். அதை அவங்க கவனிக்கவே இல்லை. அவங்களோட கவனம் முழுதும் ஆசான் கிட்டதான் இருந்துச்சு. பாரியோட மனசுல சின்னதா வருத்தம் எழுந்தது. மாணவர்களை இழுத்து நிறுத்த வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே ஓடுறான். கண்ணில் படும் ஒவ்வொன்றை பத்தியும் சொல்லிக்கிட்டே வந்தான். எங்களால வேகமா ஓட முடியல, நீங்களாவது முன்னால போங்கள அப்படின்னு முடிநாகன் அரைக்குறை வார்த்தைகள்லயும் கை அசைவிலும் சொல்லி பாக்குறான். ஆனா பாரி அதை பொருட்படுத்தவே இல்லை. மலையின் மேற்கு பக்க காட்டுக்குள்ள கடந்த மாதம் முழுதும் அலைஞ்சோம். கீழ்த்திசையின் உட்காடுகளுக்குள்ள நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சேரனோடு போர் தொடங்கிட்டா மேற்க பக்கம் இருந்து நம் கவனம் திசை திரும்ப ரொம்ப நாளாயிரும். அதனால கீழ்திசை காட்டின் இண்டு இடுக்குகளுக்குள்ள அலைஞ்சு திரியிறது அவசியம் அப்படின்னு தேக்கன் நினைச்சிருக்கலாம். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறான் பாரி. ஒரு பாறைவின் வளைவுல குத்துக்கோரை முளைச்சு கிடக்குது. அதுல மிதித்து நடக்க கூடாது. அதன் முனைகள் கால் விரல்களை இடைவெளிகளை எளிதில் அறுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் விலகி ஓட வழிகாட்டுறான். கொஞ்சம் தொலைவுல சங்கஞ்செடி பெரும் புதர் போல கிடக்குது. அதுல மிதிச்சு நடந்தா அதுல உள்ள பால் நம்ம மீது பட்டவுடன் அரிக்க தொடங்கும். அதனால மிதிக்காம விலகி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். போகும் வேகம் கூடல, மேலும் கீழுமா அலைக்கழிக்கிறதே அதிகமாகிட்டு இருக்குது. மாணவர்கள் மனதுக்குள்ள கோபம் அடைகிறாங்க. பின்னால வந்த பாரி நில்லுங்கள் அப்படின்னு சத்தம் கொடுக்கறான். கோபம் மேலிட நிக்கிறாங்க. அருகில் போய் மிகப்பெரிய செங்கிழுவை மரம் இருக்கு. அதன் கிளை இடுக்குல எரிவண்டி கூடு அப்பி இருக்கு. மாணவர்களுக்கு அதை காட்டிக்கிட்டே பாரி சொல்றான். மரத்தின் முண்டு போல பெரிதா இருக்கிறதே, அதுதான் எரிவண்டு கூடு. அந்த கூட்டை தொந்தரவு செஞ்சுங்க, அவ்வளவுதான். நம்ம விரட்டி விரட்டி கொத்தோம். எவ்வளவு விரைந்து ஓடினாலும் அதனிடமிருந்து தப்பிக்கிறது எளிதில்லை. பாரி சொல்லி முடிக்கும் போது முடிநாகன் விட்டான் ஒரு கல்ல. அது எரிவண்டின் கூட்டை பிச்சுக்கிட்டு ஓடுது. என்ன செய்யற நீ அப்படின்னு பாரி கேட்கிற முன்னாலேயே படை திரட்டி வருது எரிவண்டு கூட்டம். மாணவர்கள் வெறி கொண்டு ஓடுறாங்க. செடி கொடிகளில் முண்டியும் புதறிக்குள் நுழைந்து ஓடி அவங்களோட கால்கள் பல மடங்கு வேகம் கொள்ளுது. என்ன ஆனாலும் பாரி நம்ம காப்பாத்துவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களோட கால்கள் பதற்றமின்றி பறக்க முயற்சி பண்ணுது. முன்னால் ஓடிட்டு இருந்த முடிநாகன் மனதில் நினைச்சுக்கிறான், தேக்கனின் சொல்லை காப்பாற்றுகிறேன், பாரியையும் சேர்த்து வழி நடத்துகிறேன். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது விடியல். நன்றி, வணக்கம்.